நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன சித்தா? அத்தை, என்னால முடியல அருண். என்னால இத மனசுல வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எத்தனை நாளைக்கு தான் மறைக்கிறது? என்னன்னு சொல்லுங்க. இந்துவோட இந்த கர்ப்பம் ஆபத்தானது. அது அவளோட உயிருக்கே ஆபத்தா போய் முடியும். அதான் டாக்டரே சொல்லிட்டாங்களே, நாம தான் பேசி பார்த்துட்டோமே. ஆனா இந்து நம்பிக்கையா இருக்கால்ல, நாம அவளுக்கு எல்லா கேரும் கொடுத்து சப்போர்ட்டிவா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. இங்க பாருங்க, முதல் பிரெக்னன்சிலையும் இந்த பிரச்சனை இருந்துச்சுல்ல. அந்த மாதிரி இப்ப இல்ல அருண். டாக்டர் சொல்றதுக்கு மேல சில விஷயங்கள் இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இது ஆபத்துன்னு சொல்றேன். அத்த, நான் ஒரு சாமிய பார்க்க போறதா சொன்னேன்ல. அவரு சாதாரணமான ஆள் இல்ல. அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப சரியா நடந்துச்சு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா? உங்களுடைய குடும்பத்துல இன்னும் ஒரு குழந்தைய பிரசவிக்கிற பாக்கியம் ஒருத்தருக்கும் உண்டாகாது. ஒருவேளை அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட அதனுடைய அம்மாவுக்கு ஆயுசும் முடிஞ்சு போயிடும். இப்ப சொல்லு அருண். அந்த வார்த்தையை கேட்டுட்டு வரும்போதுதான் நீ இந்த கர்ப்பமா இருக்கங்கிறதே சொன்ன. அதுக்கப்புறம் எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? அவங்களுக்கு லிவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ப்ரெக்னென்சி கொஞ்சம் கூட சேஃப் இல்லை. நீ ஏன் அருண் எதுவுமே பேசாம வந்துட்ட? இந்து சந்தோஷத்துல இருக்காத்தா. அதுக்காக இப்படிப்பட்ட முக்கியமான விஷயத்த அவகிட்ட சொல்லாம விட்டா சரியா இருக்காது. அத்த, நீங்க சொன்ன சாமிஜி எனக்கு தெரியாது. அதுக்குன்னு நான் அவரை கேலியாவும் நினைக்கல. ஆனா இந்த காலத்துல அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பணுமா? ஆமா, இதுதான் பிரச்சனையே. நம்பிக்கை வைக்கலாம், ஆனா அளவு கடந்து நம்பிக்கை வைக்க கூடாதுல்ல. நம்ம உடம்புல சக்தி குறைஞ்சு டயர்ட் ஆகும் போதுதான் எங்கேயாவது போய் சாஞ்சு உட்காரவோ தாங்கி நிக்கவோ தோணும். மனசுல சக்தின்ற ஒரு விஷயம் குறையும் போதுதான் நம்ம நம்பிக்கைன்ற ஒரு வட்டத்துக்குள்ள போவோம். அதனால இப்போதைக்கு ஆசுவாசப்படுத்த முடியும், ஆனா நிரந்தரமா நம்பிக்கையை மட்டும் நினைச்சு வாழ முடியாதத்த. நீ சொல்றது எல்லாமே ஒரு யோகம். அது சரியா இருக்கலாம். நான் இதை எல்லாத்தையும் என் அனுபவத்தால தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாரு. ஒரு கனவு கண்டதுனாலதான் நான் சாமியை பார்க்க போனேன். அந்த நேரத்துல இந்து பிரெக்னண்டா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சொல்ல போனா அந்த நேரத்துலதான் சாமி என்கிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை உண்மைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அது எல்லாத்தையும் விட எனக்கு என்ன முக்கியம்னா என் பொண்ணோட உயிர் தான். சாமியோட வார்த்தைகளை நான் அவ்வளவு சாதாரணமா விட மாட்டேன். இனிமே என்ன பண்ணலான்னு நீயே யோசிச்சுக்கோ அருண். ஆனா நம்ம அம்மு மாதிரி தானே பிறக்க போற இந்த குழந்தையும். அந்த உயிருக்கு மதிப்பில்லையா என்ன? இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருப்பேன்.
தடை எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த குழந்தை நமக்கு வேணும். பாரு, ஆனா ஒரு விஷயம், டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் நினைவுல வச்சு டைம் டேபிள் போட்டு மாத்திரைகளை நீ சாப்பிடணும். கண்மணி, இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு எந்திரிக்கணும், சரியா? இப்ப வந்துடுறேன். அம்மா, இங்க வந்து உட்காருங்க. உன் கூட உட்காந்து பேச எனக்கு டைம் இல்லம்மா. நீ பேசாம சாப்பிடு. இந்துக்கு தான் கஞ்சி ஆத்த. நீ வந்துட்டியாப்பா? சப்பாத்தி சாப்பாடு எது வேணுமோ அது டைனிங் டேபிள்ல இருக்கு, நீ போட்டு சாப்பிடு. நான் அதுக்குள்ள இதை இந்துக்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். காலையில இருந்து அவ எதுவுமே சாப்பிடாம இருக்கா. இந்துக்கு கஞ்சியை நான் கொடுக்குறேன். கண்மணிக்கு என்ன வேணுமோ நீங்க அதை போய் பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதை அவளே போட்டு சாப்பிட்டுக்குவா. நீ போய் சாப்பிடு போ. எனக்கு இன்னும் பசிக்கவே இல்லை அத்தை, அதான் சொன்னேன் நான் இந்துக்கு போய் கொடுக்குறேன்னு. நீ கொடுத்தா அது சரியா இருக்காது. அவ பசிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பா. நீ கஞ்சியை கையில வச்சுக்கிட்டு அவ பேசுறத கேட்டுக்கிட்டே இருப்ப. அம்மாவுக்கு புருஷனுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். அம்மா செய்ய வேண்டிய வேலைகளை அம்மா தான் செய்யணும். தள்ளிக்கோ, நான் போய் கொடுக்குறேன். பசங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன மாதிரி அம்மாக்கள் சந்தோஷப்படுவாங்க. சில நேரத்துல சண்டை வர வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்களுக்கு ஒரு நோயோ ஆபத்தோ வந்தா அதே அம்மா தான் கூட இருப்பாங்க. பசங்க நாம சொல்றதை கேட்கலனா அவங்கள மன்னிக்க பெத்த அம்மாவால தான் முடியும். அதுதான் தொப்புள் கொடிக்கு உள்ள உறவு அருண். நீ என்ன சொன்னாலும் சரி, இந்து என்னோட பொண்ணு. அவளை கவனிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மத்த வேலையே. இப்ப அவ இந்த கஞ்சியை குடிக்கிறதுக்குள்ள என்னை படாத பாடு படுத்திடுவா. பிடிக்கவே மாட்டேங்குது. நான் அவசர அவசரமா ரெடி பண்ண கஞ்சி இது. கஞ்சில உப்பு போட்டேனா கூட எனக்கு ஞாபகம் இல்ல. உப்பெல்லாம் இருக்குமா? இது சாப்பிட்டு முடிச்சோன்னா மருந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எந்திரிச்சினா காய்ச்சல் உன்னை விட்டு போயிடும்.
உனக்கு மாங்காய் கொண்டு வந்து கொடுக்க சொல்லி ஒரு ஆள் கிட்ட சொல்லியிருக்கேன். அத உப்பு போட்டு வச்சா உனக்கு கஞ்சிக்கும் சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட ஈஸியா இருக்கும். போதுமா? கொஞ்சம் சாப்பிடு இந்து. 2 ஸ்பூன் தான் இருக்கு. யார் சொன்னது? இதுல எவ்வளவு இருக்கு பாருங்க. கொஞ்சமாச்சும் குடியேன். போதும்மா. நீங்களே ஊட்டி விடும்போது வயிறு மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கோ. இன்னும் நான் குளிக்கலம்மா. இப்ப எதுக்காக குளிக்கணும்? அதெல்லாம் வேண்டாம். நான் உடம்பு மட்டும் குளிச்சுக்கிறேனே. வேண்டாம் இந்து. இந்த டைம்ல போய் நீ குளிச்சினா விட்ட காய்ச்சல் மறுபடியும் வந்துடும். அது மட்டும் இல்லாம சாப்பிட்ட உடனே யாருமே போய் குளிக்க மாட்டாங்க, அது தெரியாதா? நல்லா சொல்லுங்க அத்தை. இதுக்காக நான் நிறைய வாட்டி சண்டை போட்டேன். சாப்பிட ஒண்ணா குளிக்க போயிடுவா. அது நல்லது இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டா. ஆனா நீ அதுக்கு ஒத்துக்கிட்ட. ஓ, அத்தையும் மருமகனும் ஒன்னாயிட்டீங்க. நான் தனியா இருக்கேன். அருண், இன்னைக்கு இவ என் கூட தூங்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு இவளை என் ரூமுக்கு அனுப்பிவே. அது எதுக்குமா? காய்ச்சல் ஒண்ணு விட்டு போயிடுச்சு அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத. அது மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. நைட்டு ஒருவேளை அதிகமாயிடுச்சுன்னா? இல்லம்மா. அது மட்டும் இல்லாம நான் இங்க இருக்கேன்ல அத்தை. உன்னை பத்தி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சில சமயம் இவ தூங்க ஆரம்பிச்சிட்டானா மழையே பெஞ்சாலும் இவனுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அத்தை. அது மட்டும் இல்லாம எனக்கு காய்ச்சல் அதிகமாச்சுன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். அது சரி, நீ என்ன கூப்பிடுற ஆளா? ஆனா நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லாமலேயே காலங்காத்தாலே ஹாஸ்பிடல் போனீங்கல்ல. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இவளை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போயிடுவ. நான் உங்க 2 பேரையும் நம்பவே மாட்டேன். ஒருவேளை என் கூட தூங்குறதுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? என்னம்மா? அப்படின்னா இதுக்கப்புறம் நீ எந்த கேள்வியும் கேட்க வேணாம். நீ என் ரூம்ல வந்து தூங்கு. நான் இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். கண்மணி, நீ இன்னைக்கு அருண் அங்கிள் கூட இந்த ரூம்ல படுத்து தூங்கு, சரியா? ரோசம்மா போனதுல இருந்து அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா வேலையும் தனியா செய்யணும்ல. என்னையே ஏதோ செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஒரு வேலைக்காரியை பத்தி சொன்னீங்களே, என்னாச்சு? நாளைக்கு அந்த வேலைக்காரி வருவாங்க. ஒரு நல்ல ஆளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னோட ரூமுக்கு போலாமா? நான் இங்கே படுத்து தூங்குறேம்மா. இப்பதான் காய்ச்சல் இல்லல்ல. ராத்திரியில காய்ச்சல் அதிகமாச்சுன்னா? நேத்து படுத்து தூங்கும்போது காய்ச்சல் இருந்துச்சா? விடியும் போது தானே காய்ச்சல் வந்துச்சு. நான் மாத்திரை சாப்பிட்டிருக்கேம்மா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் கூட வா. எந்திரி எந்திரி. அத்தை சொல்றது கேளு இந்து. இந்த அம்மாவை வச்சுட்டு என்னதான் பண்றதோ. நீ வா. நீ முதல்ல கர்ப்பமா இருந்தப்போ உன் கூட இருந்து ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்க என்னால முடியாம போச்சு. ஆனா இந்த தடவை நான் என்னென்ன சொல்றேனோ அதே மாதிரி கேட்டு நடந்துக்கோ.
அப்பதான் நீ இந்த அம்மாவோட செல்லம். ஆஹா, கண்மணி நீ இங்கதான் இருக்கியா? தூங்கலாமா? ம், ஐயோ, என்ன கண்ணு கலங்கிருக்கு? கவலைப்பட வேணாம் சரியா? இன்னைக்கு அங்கிள் கூட தான் நீ தூங்க போற. ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவங்க அம்மா கூட தூங்கட்டும் சரியா? ம், வா வா கண்மணி. நம்ம தூங்கலாமா? காலையில் ஸ்கூலுக்கு போகணும்ல. ஹலோ கண்மணி. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அது ஏன்? ஓ, உன்னை கூட்டிட்டு போக ரோசி அக்கா இல்லாததுனாலயா? அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதான் அங்கிள் இருக்கேன்ல, இதுக்கு போய் வருத்தப்படலாமா? நீ பாமா. அத்தை உனக்கு கதையெல்லாம் சொல்லி தருவாங்களா? ம், இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க, ஆனா இப்ப சொல்றது இல்ல. அது அத்தைக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதான் சொல்லல. பாரு, இந்த கண்மணிக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? மந்திரவாதி ராஜகுமாரி கதையெல்லாம் இல்ல, இது வேற ஒரு கதை. நீ படிச்சு டாக்டர் ஆகணும்னு தானே ஆசைப்படுற, அதானே? உன்ன மாதிரியே படிச்சு டாக்டர் ஆகணும்னு நினைச்ச ஒரு குழந்தையோட கதை. உன்ன மாதிரியே அழகான ஒரு குழந்தை. ஒரு நாள் அந்த குழந்தை வீட்டுக்கு வெளியே தனியா விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அவ இப்ப 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த சமயத்துல அந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. 2 குரூப்புக்கு நடுவுல சண்டை சச்சரவு அடிதடி எல்லாம் நடந்து ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. இது எதுவுமே தெரியாம அந்த குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது கலவரக்காரங்க எரிஞ்ச ஒரு பாம்பு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து வெடிச்சிருச்சு. ஐயோ, பாம்பு வெடிச்ச உடனே அழுக சத்தம் புகைன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நல்ல வேளை அந்த குழந்தையோட உயிருக்கு எதுவும் ஆகல, ஆனா காலும் உடைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டருங்க பார்த்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா அந்த குழந்தையோட காலை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. பாவம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டும் மருந்தும் கொடுத்தாங்க. அப்புறம் தான் கதையே ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு மனசு உடையல, படிச்சு ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா. அப்புறம் அதே கெத்தோட படிச்சா, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸும் ஆயிட்டா. இப்ப அந்த குழந்தை யார் தெரியுமா? இல்ல. டாக்டர். ஆபரேஷன் பண்ணி எடுத்த கால்ல செயற்கை கால் கூட வச்சாங்க. செயற்கை காலா? நம்ம காலுக்கு பதிலா வேற ஒரு காலை ரெடி பண்ணி வைக்கிறது தான் இந்த செயற்கை கால். செயற்கை கால் வச்சா நடக்க முடியுமா? ஆமா. அப்புறம் இப்ப எல்லாருக்கும் வேண்டப்பட்ட டாக்டரா இருக்கா அந்த குழந்தை. மனசு வச்சா நம்மளால எதுவும் பண்ண முடியும், எதையும் சாதிக்கலாங்கிறது உனக்கு புரியுதா? என்ன கதை பிடிச்சதா? அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இருந்தாங்களா? அம்மா அந்த குழந்தைய ஸ்கூல் கொண்டு போய் விட்டாங்களா, இல்ல பாட்டி கூட்டிட்டு போனாங்களா? அப்பா அம்மா இருந்தாங்களா இல்லையா? அருண் சார் தானே நீங்க? ஆமா. நீங்க யாரு? லக்ஷ்மி. லக்ஷ்மியா? புரியலையே. இங்க தங்குற மாதிரி ரெடி ஆயிட்டு வான்னு நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே, ஆனா நான் வந்த பிறகு யாருன்னு தெரியல சொல்றீங்க.
உங்களை வர சொல்லி நான் சொன்னனா? ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நீங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்க. லக்ஷ்மி சார். சும்மா யாருன்னா கூப்பிட்டா அதுக்கு போற ஆள்லாம் நான் கிடையாது சார். எனக்கு கால் வந்த உடனே நான் என்கொயரி பண்ணேன். உங்களை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் என்கொயரி பண்ணணும்ல. அம்பாட்டுன்னு கேள்விப்பட்டதும் லக்ஷ்மி இந்த பேக் எடுத்துட்டு இங்க வந்துட்டா. அதனாலதான் காலங்காத்தாலே இந்த லக்ஷ்மி இங்க வந்து நிக்கிறேன். நீங்க எதுக்காக வந்தேன்னு சொல்லுங்க. வேலைக்கு. இங்க சமைக்க ஒரு ஆள் வேணும் நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, அதுக்காக வந்த லக்ஷ்மி தான் இந்த லக்ஷ்மி. ஓ, இப்ப புரிஞ்சதுல்ல? எனக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் வேலை செய்வேன். இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு. அதனால ஜாயின் பண்ண முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் வீட்ல தான் நான் வேலை செஞ்சேன். மினிஸ்டர் நல்லவர் தான், பொண்டாட்டி தான் சரியில்லை. அவங்கள விட அழகா நான் இருக்கேன்னு பொறாமப்படுறாங்க. வேற என்ன சொல்றது? இருந்தாலும் நாங்க 1 வருஷம் வேலை செஞ்சேன். கடைசியில ஒரு பிடி மண் எடுத்து அவங்க வாயிலனா சாரி, அவங்க அடுப்புல போட்டு நான் வேலையை விட்டு வந்துட்டேன். ஆ. சாரோட பொண்ணா? ஐயோ, குழந்தையோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. சாரோட முகத்தை உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கா. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே நிறம். உன்னோட பேர் என்னமா செல்லக்குட்டி? கண்மணி. பேர் ரொம்ப அழகா இருக்கே. நில்லுங்க, நான் அத்தைய வர சொல்றேன். நானே போய் பாத்துக்கிறேன். ஆபீஸ் அங்கதானே சார்? ஆபீஸா? கிச்சன் தான். என்னோட ஆபீஸ் கிச்சன் தானே. ஏய், நான் போய் பாக்குறேன். பாருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.